கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்துல சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா யாரெல்லாம் இதை தொடர்ந்து கவனிக்கிறீர்களோ எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி அதன் மூலமே வருகிற அந்த சுவிசேஷத்தின் நன்மை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய், அதன் சுதந்திரத்தை நீங்களும் பங்கடையும்படியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும். இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம்ம நினைச்சு கொண்டிருக்கலாம், நம்ம அநேக சூழ்நிலைகள்ல ஆண்டவரை விட்டு பின்வாங்கின ஒரு இருதயம் கொண்டவர்களா யாரெல்லாம் யாராவது காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தை ரொம்ப உண்மை உத்தமமாய் தேடி ஒரு நன்மையும் காணாததன் விளைவாக, விசுவாச குறைவின் விளைவாக அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள கடந்து செல்வதை பார்த்திருப்போம். அநேகர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவே இல்லாமல் ஏதோ கல்லையும் மண்ணையும் அறிந்து கொண்டிருக்கிற, அதே போதும் அதே தான் தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களையும் நம்ம பார்த்திருப்போம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இழந்து போனவர்கள். எதை இழந்து போனவர்கள்? ரட்சிப்பை இழந்து போனவர்கள். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம், ஒரு விலையேற பெற்ற காரியமா இருக்கிறது. யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று ஆவலோட காத்திருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் எல்லாரும் மீட்படைய வேண்டும், அவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்பதே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தமா இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல எந்த இடத்துல நீங்க வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எல்லா காரியத்திலையும் முன்னாடி வச்சிருக்கிறோமா? சகேயு பாருங்க, அதற்கு முன்னாடி வசனத்துல நீங்க சகேயுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். சகேயு இயேசுவை காண ஆவலா இருந்தானாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கொண்டு வருகிற அந்த தெய்வமாகிய இயேசுவை காண நீங்க ஆவலாய் இருக்கும் பொழுது, அவரை ஆவலாய் தேடும் பொழுது, ஆண்டவர் உங்களை நோக்கி தேடி வருகிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி தேடி வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விடுதலை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ரட்சிப்பு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வியாதியிலிருந்து சுகம், நோயிலிருந்து சுகம், பில்லி சூனியத்திலிருந்து ஒரு விடுதலை, எல்லாவற்றையும் தர ஆண்டவர் வல்லமை உள்ள தேவரா இருக்கிறார். அதோட மாத்திரம் உங்களை விடுகிறது இல்ல, உங்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு நடத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறார், இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவும். பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. இப்ப இழந்து போனதை கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறதன் மூலமா நீங்க இழந்து போனதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களை தன் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள போகிறார். இன்றைக்கு நம்ம அவரிடத்துல மனம் திரும்புவோம், அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கு. அன்று சகோவின் வீட்டுக்கு வந்த ரட்சிப்பு இன்று உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் வர காத்திருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ராஜாப்பா, நாங்கள் இழந்து போன எங்கள் வாழ்க்கையை, இழந்து போன எங்கள் சுகத்தை, இழந்து போன எங்கள் துக்கத்தை, அப்பா சந்தோஷத்தை எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா திரும்ப தரும்படியா அப்பா நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. மீண்டும் உங்களுடைய அண்டையில எங்களை கிட்டி சேர்த்து கொள்ளுங்க, எங்களை ரட்சிங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை வழி நடத்துங்க. கடைசி வரைக்கும் உங்களுடைய சமூகத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாய் உமக்கென்று நாங்கள் எங்கள் இருதயத்துல இடம் கொடுக்கிறவர்கள் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தலை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.